எல்லாரும் ஜெபம் செய்வோமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவர் நேரத்தை நம்ம ஆராதனை செய்வோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, அதுக்கான பதிலை தாருங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளு, ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேல் காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்க சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாகும் மரமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, அதற்கான பதில்களை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உற்சாகத்தோடு காலையில வந்து கலந்து கொள்ளும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில செய்கிற ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்கிறதை கண்டு ஆண்டவரே என் ஆத்மா மகிமையடைகிறதை காண்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் சபையை ஆசீர்வதிங்க.
பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க. உற்சாகத்தோடு ஒவ்வொருவரும் சபையில கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க. வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாத்திலையும் ஆண்டவரை தூக்கி போட்டு ஆண்டவரை சபைக்காக கரெக்டான டைமுக்கு வந்து சேர வேண்டும் என்ற உற்சாகத்தோடு அவர்கள் கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்கப்பா. எந்த சோர்வுகள் போராட்டங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரை அதிலிருந்து விடுதலை ஆக்கி ஒவ்வொருவரும் அந்த உற்சாகத்தோடு கலந்து கொள்ளப்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிற வசனங்கள் மூலமாகவும் எங்கள் ஆத்மா புதுப்பிக்கப்படும்படி கிருபை கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை ஆண்டவரை உற்சாகத்தோடு நடத்தும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா பண தேவைகளையும் இந்த ஊழியத்திலே சந்தித்து குறைவில்லாமல் நிறைவாக்க வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. அதே போல அந்த பரம நம்பிக்கை பத்திரிகையும் தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கொண்டே வரும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. அதை படிக்கிற வாசகர்களையும் ஆசீர்வதிங்க. அந்த வாசித்த ஆண்டவரை செய்திகள் மூலமாக அவர்கள் ஆத்துமாக்கள் ஆற்றி தேற்றும்படி கிருபை கொடுங்கப்பா. உடைந்து போன ஆத்துமாக்கள் நிறைய பேரை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. என்ற உலகத்திலே இயேசுவே ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலா இருந்து தகப்பனா இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான ஆண்டவரை காரியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை அற்புதமாக ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். துதியின் கம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 22வது பாடலை பாடல். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குது, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்துடுவார். ஆமென். உற்சாகமா கைகளை தட்டி பாடலாம். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். அக்கிரம மிகுதியால் அன்பு மிக குறைந்திடுதே, அளவில்லாத அன்பு மாய்ந்து போகிறதே. அக்கிரம மிகுதியால் அன்பு மிக அளவில்லாத அன்பு மாய்ந்து போகிறதே. எக்கால தூத ஜனங்களோடு வேணும் இயேசுதான் வந்திடுவார். எக்கால தூத ஜனங்களோடு வேகம் இயேசுதான் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். விசுவாச பூமியில் மேகமற்று போகிறது, விசுவாச சோகம் எங்குமே வெளிப்படுதே. விசுவாச பூமியில் வேகமற்று போகிறது, விசுவாச சோகம் எங்குமே வெளிப்படுதே. தம்மண்டை தூய பக்தர்களே இயேசு தவறாமல் வந்திடுவார். தம்மண்டை தூய பக்தர்களே இயேசு தவறாமல் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். கள்ள அப்போஸ்தலர் கள்ள தீர்க்கதரிசிகளும் மெல்ல வந்தங்கள் எங்கும் தோன்றுகின்றனரே. கள்ள அப்போஸ்தலர் கள்ள தீர்க்கதரிசிகளும் மெல்ல வந்தங்கள் எங்கும் தோன்றுகின்றனரே. அநேகர் உள்ளமெல்லாம் சோர்ந்திடும் அன்பதம் வந்திடுவார். அநேகர் உள்ளமெல்லாம் சோர்ந்திடும் அன்பதம் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே, கர்த்தர் நம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். சீயோன் சுவிசேஷமே உலகமெங்கும் பரவிடுதே, சீரோங்கும் தேவநாமமே முழங்கிடுதே.
சீக்கிரம் வந்திடுவார். சீயோனை வேகமாக பணிந்த இயேசு சீக்கிரம் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே. கர்த்தனம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். காலங்கள் கடந்திட நாட்களும் நெருங்குதே. கர்த்தனம் இயேசுவே விரைவுடன் வந்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 23வது பாடலை பாடும். உற்சாகத்தோடு பாட வேண்டும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நம்ம பாடல்கள் பாடும்போது நம்ம ஆத்மா உற்சாகப்படணும். அப்பதான் பாட்டு நல்லா நம்ம பாடுறோம்னு அர்த்தம். கண்களை மூடி கரங்களை தட்டி நம்ம ஆத்மாக்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உற்சாகத்தோடு பாட்டு பாடணும். நம்ம ஆத்மாவை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் சத்துரு கிட்ட இருந்து. அதனால இந்த பாடல்கள் சபையில பாடும்போது உற்சாகத்தோடு கைகளை தட்டி நீங்க சத்தமா பாடும்போதுதான் உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும். இல்லாட்டி நீங்க சும்மா உட்காந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதாவது நல்ல பாடல்களை பாடும்போது உற்சாகத்தோடு பாட வேண்டும். 23வது பாடல் எல்லாம் தெரிஞ்சான பாடல். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடல். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர்
அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா 25வது பாடலை பாடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றார் என்கிறார். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே நம் இயேசு ராஜா வருவார் என்ன சுத்தரை சேருங்களென்றார் நம் இயேசு ராஜா வருவார் என்ன சுத்தரை சேருங்களென்றார் ஆஹா நமக்கு செய்திடுவோம் ஆஹா நமக்கு செய்திடுவோம் ஆஹா நமக்கு செய்திடுவோம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் பெண்ணங்கி தரித்தவரார் தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் பெண்ணங்கி தரித்தவரார் ஜெய கொடிகள் பிடித்திடுவார் வீரர்கள் பாடிடுவார் ஜெய கொடிகள் பிடித்திடுவார் வீரர்கள் பாடிடுவார் ஆஹா என்ன பெரும்பமிகு ஆஹா என்ன பெரும்பமிகு ஆஹா என்ன பெரும்பமிகு ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே இதுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியே இதுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியே துக்கம் நோயும் அங்கில்லையே பசிதாகமும் அங்கில்லை துக்கம் நோயும் அங்கில்லையே பசிதாகமும் அங்கில்லை பெரும் அல்லேலூயா முழக்கமே பெரும் அல்லேலூயா முழக்கமே பெரும் அல்லேலூயா முழக்கமே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே கொண்டாடும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழச் செய்தார் கொண்டாடும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழச் செய்தார் மத்தியவானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார் சிறப்பாகவே ஒதுக்கிடுவார் மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே என்ன சந்தோஷம் நித்ய சந்தோஷம் நித்தியம் சந்தோஷம் இது என்ன சந்தோஷம் நித்ய சந்தோஷம் நித்தியம் சந்தோஷம் இது சஞ்சலம் தாவிக்கும் இல்லையே நித்திய மகிழ்ச்சி நம் தரையிலே சஞ்சலம் தாவிக்கும் இல்லையே
நித்திய மகிழ்ச்சியும் தலைமே இயேசு ரத்தத்தின் புண்ணியமிலே இயேசு ரத்தத்தின் புண்ணியமிலே இயேசு ரத்தத்தின் புண்ணியமிலே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மேகம் வருகின்றாரே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மேகம் வருகின்றாரே உயிரோடு இருப்பதால் கண்ணால் அவரை கண்டோம் உயிரோடு இருப்பதால் கண்ணால் அவரை கண்டோம் நாம் தூசிகளுதறியே தூய்மையை அணிந்திடுவோம் நாம் தூசிகளுதறியே தூய்மையை அணிந்திடுவோம் நம் தூய தேவனை காண நம் தூய தேவனை காண நம் தூய தேவனை காண ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மேகம் வருகின்றாரே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மேகம் வருகின்றாரே அல்லேலூயா அல்லேலூயா நமது ஆராய்ச்சி நடத்தும்படியாக நம்ம திரு டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் வந்து நம்மை நடத்துவார். யாம் கண்களை மூடி இந்த வேளையிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா முழங்கால் படியிட்டு இந்த வேளையிலே கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிக்கிறவர்களா இந்த வேளையிலே எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் நமக்கு பாராட்டியதான கிருபை பெரியது, உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், மனதார ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஆவியானவரே நீர் எங்களை காக்கிற தேவன் அப்பா, எங்களை காண்கிறவர் இயேசுவே, கண்ணீரை துடைத்தருளும் அப்பா, எங்கள் வேதனைகள் நீங்கி ஆண்டவரே எங்களை பிழைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கள் கேளுங்க. ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வாக்கு மாறதவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுத்தரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுத்தரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுக சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுக சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சாமுத்திரம் விளங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை
பலம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்கை தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கை தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கை தேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனித்துளியாய் என்னை நனைத்தார் சிங்கை தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கை தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்கை தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கை தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ஆமென் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் சிங்கை தேவியோ சூளை நெருப்போ யாரும் நமக்கு விரோதமாய் வந்தாலும் தேவன் நம்மை காண்கிறவர் அவர் நம்மை தப்புவிப்பார் அவரை நம்மை காப்பார் ஹalleluya அவர் நேற்றும் என்று மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறார் ஹalleluya ஹalleluya எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஆமென் praise the Lord இயேசுவே மே ஆராதிக்கிறோம் அப்பா இயேசுவே மே துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹalleluya ஆமென் praise the Lord praise the Lord praise the Lord இயேசுவே மே துதிக்கிறோம் ராஜாவே மே போற்றுகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே நல்லவர் இயேசப்பா வல்லவர் ஆண்டவரே ஹalleluya உம்மை நாங்கள் தொழுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே விழுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே ஹalleluya இயேசுவே துதிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே மே துதிக்கிறோம் ஹalleluya 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 ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சகரே மே துதிக்கிறோம் என் பாவங்களை சாபங்களை நீக்குகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் வியாதிகளை விட்டு அகற்றுகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே மே துதிக்கிறோம் ஹalleluya ஆமென் praise the Lord hallelujah கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆமென் praise the Lord இயேசுவே மே துதிக்கிறோம் hallelujah oh praise the Lord சோதரம் கர்த்தாவே சோதரம் ரட்சகரே மே துதிக்கிறோம் hallelujah ஆமென் சோதரம் hallelujah சோதரம் இயேசுவே மே துதிக்கிறோம் hallelujah துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே நித்தமும் காக்கும் கிருபைகளே என்னையே துதித்திடுவோம் நித்தமும் காக்கும் கிருபைகளே என்னையே துதித்திடுவோம் ஆதி
நேரிட்ட போதிலும் கர்த்தரமை கிருபையால் இந்த நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சன்னிதானத்தில் அவர் துதிக்க மகிமைப்படுத்த போற்ற கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவருடைய தயவுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya. தேவன் மேல் பாராட்டுகிற கிருபை பெரியது. ஹalleluya. தேவ பிள்ளைகளே இரக்கத்திற்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீர் வழுவாமல் காக்கிற தேவன் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஒவ்வொருவருக்கே நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆமென். சோதரம் சோதரம் இயேசுவே, சோதரம் சோதரம் சோதரம். ஹalleluya. ஆமென். தகப்பனே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். நல்லவரே உமக்கு சோதரம், மகத்துவமுள்ளவரே உமக்கு சோதரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவனின் அதிபதியே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ரட்சகரே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். இயேசுப்பா சோதரம் சோதரம் சோதரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். சோதரம் 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 சோதரம். இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே சோதரம் சோதரம் சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே சோதரம் சோதரம் சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் 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 சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் 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 சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினரே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கொடுத்தவரே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கொடுத்தவரே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். ஊழிய பாதையிலே எனக்கு உதவின மாதயமே.
ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் செய்ததான நன்மைகளுக்காய் எல்லா உலகத்திற்காய் கர்த்தரை நாம் சோதரிப்போம். ஹalleluya hallelujah hallelujah. ஆமென். praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord. எல்லாருக்கும் கிருபை ஆளுகிறப்போ யாவரால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உள்ளத்தில் கர்த்தரை கொண்டிருக்கிறாங்க. ஹalleluya. ஒவ்வொரு அபிஷேகமாக ஹalleluya நன்மை செய்கிறவராய் நம்மோடு குழந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கொடுத்தான சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய ஆத்துமாக்களை சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு சேர்க்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. புதிய புதிய ஆத்துமாக்கள் சபையிலிருந்து சேரும்படியாய் ஒவ்வொருவருடைய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நமக்கு ஒரு சொந்த இடம் கிடைக்கப்பட நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நீதிபதியின் பகுதியிலே கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நல்ல வேத வசனங்களை கொடுக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். நம்முடைய மாவட்ட பிரசன்னங்களோடு இருந்தபடியால் நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியிலே கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துகிறாங்க. துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்க முடியாது. நீதிமொழிகள் 11 நம் மத்தியில் இருக்க பிரதர் டேனியல் அவர்கள் வந்து வாசிக்கிறோம். யாரும் எந்திரிச்சு நிற்கலாம். இல்லை எந்திரிச்சு நின்று வேதாகமத்தை கையில் எடுத்து பயபக்தியா வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சமுத்திரையான நிறைக்கல்லோ சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். உண்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினாலே விழுவான். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். புறங்கோரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் எழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலி ஐஸ்வரியத்தை காப்பாள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அழைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலை செய்கிறான், நீதியை ஏற்கிறவனோ மேல் பலனை பெறுவான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்,
நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுடைய இதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகேடாய் நடக்கிற அவர்களுடைய ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன்காந்தத்துக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் வெறுக்கையாரும் அதிகமாய் சிருஷ்டித்தனும் மற்றவர்களுக்கு உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை அவர்கள் சபிப்பார்கள், வைக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐசுவரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை புகழ்ந்தெடுப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவவிருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமி சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனும் பாவிக்கும் தண்டனை அதிகம். யாவரும் உட்காரலாம். வாசிக்கிற இந்த நீதிமொழிகளிலிருந்து பாஸ்டர் மைக்கேல் எப்னேசன் அவர்கள் வந்து நமக்கு சில ஆலோசனைகள் தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே நம்ம தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் 30வது வசனம் 12:30. நீதிமானுடைய பலன் ஜீவவிருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம அந்த அதிகாரத்துல முழுசா படிச்சோம்னா அந்த ஆத்துமாக்களை குறித்து இன்னும் 2 வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனம், தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். இன்னுமாக 25வது வசனம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இன்னும் 3 வசனத்திலே அந்த ஆத்துமாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது, ஆத்துமாக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய சுய ஆத்துமாவை வந்துட்டு நம்ம ஆதாயம் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அடுத்ததாக சமுதாயத்துல நம்ம சுற்றி இருக்கிறவங்கள, சொந்த பந்தங்க நண்பர்கள்ல அவங்களுடைய ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ண கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சுய ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவதற்கு நம்ம சங்கீதம் 49ல 9வது வசனம் 15வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா வந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. ஆத்துமா வந்துட்டு மீட்கப்பட வேண்டியது மிகவும் அருமையானது. இன்னுமாக சங்கீதம் 41:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டது மட்டுமல்லாமல் குணமாக்கப்பட வேண்டும். என் ஆத்துமாவை குணமாக்கும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் நான் பாவங்கள் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சங்கீதம் 41:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக சங்கீதம் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதான வேலையை கர்த்தருடைய வேதம் வந்துட்டு செய்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், விடுவிக்கப்பட வேண்டுமானால், மீட்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை வார்த்தையை வந்து என்ன செய்யணும், தேடி நம்ம அதை வாசிக்கணும், நம்ம அதை கை கொண்டு நடக்க வேண்டும். இன்னும் யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வார்த்தைகள் வந்துட்டு உணவு, ஆத்மாவுக்கு உணவா இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் சொன்னதான வார்த்தைகள் என் ஆத்மாவுக்கு அரோசிகமான உணவை போல இருக்கிறதுன்னு யோபு வந்துட்டு சொல்லுவாரு. அப்ப வார்த்தை என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு உணவாக இருக்கிறது. அது தேனை போல நமக்கு காணப்படும். கர்த்தருடைய வேதம் தேனுக்கு வந்துட்டு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம வந்து கர்த்தருடைய பந்தியில வந்துட்டு சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்துட்டு ரத்தமாக திராட்சை ரசத்தையும், அவருடைய சரீரமாக மாமிசமாக அப்பத்தை வந்துட்டு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு போஜனம். அவருடைய ரத்தமோ சரீரமோ எதுன்னா யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொன்னதான வார்த்தைகளே என்னுடைய ஆவியாயும் என்னுடைய ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்துட்டு அதை நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த மாதிரி நீதிமொழிகள் நம்ம வாஸ்தவம் இல்லவா 11:25 உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். ஆத்மா வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், செழிக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா
நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம கம்மியா வச்சுட்டு நம்ம தேவனுடைய காரியங்களை அதிகமா முக்கியத்துவப்படுத்தணும். லூக்கா 9:25 நமக்கு வந்துட்டு சொல்லப்பட்ட வசனம் தெரியும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுசும் நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டோம்னா பாதாளத்துக்கு நேரம் வழி நடத்தி விட்டோம்னால் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் ஒரு நன்மையும் கிடையவே கிடையாது. அதே போல லூக்கா 12:20 ஒரு சம்பவத்தை ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் என்னன்னா வயல்ல விளைச்சல் வந்து அதிகமாகிறதுனால அவன் தன்னுடைய பண்டகசாலை இடித்து பெருசா கட்டி அதை என்ன செய்யறான், அந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து அவன் வந்து சொல்ற என் ஆத்மாவே நீ இதை வந்து செய்ய உன் ஆயுசு முழுக்க என்ன செய்ய, நீ அதை அடித்து பூசி இதை வந்துட்டு திருப்தி ஆயுது சந்தோஷமா இருக்குன்னு வந்துட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மதிகடனே இன்றைக்கே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் வந்துட்டு கேட்கிறாரு. அப்போ உலக காரியங்கள்ல நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா வந்துட்டு என்ன செய்ய முடியாது, பூரணப்படுத்த முடியாது. இன்னும் வந்துட்டு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது இயேசு வந்துட்டு சொல்றாரு, அதாவது நீ ஜீவனை, அதாவது தன்னுடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன் அதை என்ன செய்வான், இழந்து போவான். என்ன நிமித்தமாகவோ என்னுடைய சுவிசேஷ நிமித்தமாகவோ தேவனுடைய ராஜ்ய நிமித்தமாகவோ தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன் என்ன செய்வான், அதை ரட்சித்துக் கொள்வான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப நம்முடைய ஆத்மாவை என்ன செய்ய வேண்டும், உலக காரியங்களை வந்து விட்டு தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்மாவை என்ன செய்யணும், ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அதே போல தானியேல் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதாவது நம்முடைய ஆத்மாவை நம்ம ரட்சித்து தேவனுக்கு நேரா வழி நடத்தினா மட்டும் பத்தாது, நம்ம குடும்பத்தார், நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய சமுதாயத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவங்கள தேவனுடைய ரட்சிப்புக்கு நேராக அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக என்ன செய்ய வேண்டும், ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னுமாக யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு பின்மாற்றத்தில் போகிற ஆத்மாவை திருப்புகிறது தேவனுக்கு பிரியமான காரியங்கள். அதனால நம்ம கூட இருக்கிறவங்கள, குடும்பத்துல இருக்கிறவங்கள அவங்க ஏதாவது ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்ய, ஆலோசனை கொடுத்து அவங்கள தேவனுக்கு நேராக என்ன செய்ய வேண்டும், வழி நடத்த வேண்டும். வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த நீதிமொழிகளிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டதுபடி ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களை ஆண்டவரை உமக்கு ஏற்றபடி நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளவும், எங்களை மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தையும் எங்களை சுற்றி இருக்கிறதான எங்களை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஆண்டவரை எங்களை சமுதாயத்தினரையும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் சாட்சியின் நேரம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சபைக்கு முன்பாக சாட்சியாய் செய்யும். புதிய வருடத்தை காண கற்று கிருபை கொடுத்து அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். போன வாரத்தில் எனக்கு ஒரு பள்ளி வழியாக சைனஸ்ன்னு சொல்ல முகம் ஒரு சைடு ஃபுல்லாக வீங்கிருச்சு. நான் எப்படி வெளியே வருவேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆஃபீஸும் திறந்துட்டாங்க, மாஸ்க் போட்டு தான் போய் 2 நாள் போயிட்டு வரேன். அப்போ ஜோமன் நைசப்பா எப்படியாவது எனக்கு இந்த பரிபூர்ண சொல்லத்தை கடந்து சாப்பிட முடியல, முழுங்க முடியல, ஒரு மாதிரி தலைவலிச்சுட்டு ஃபீவரிஷாகவே இருந்துச்சு. பிள்ளைங்களையோ பார்க்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால ஆண்டவர் வந்து அதுலேருந்து அற்புதமாக பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பெண்ணுக்கும் பயங்கர கோல்டு ரொம்ப சிவியராகி வீசி வந்துருச்சு. திருப்பியும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சப்பா சின்ன குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து ரொம்ப போராட்டம்னு சொல்லலாம், ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு கரெக்டாக எப்படி 1:45 முடிச்சுட்டே நான் 9:45 எப்படி 1 hour எழுதிட்டுனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்ணே தெரியல. சப்பா எப்படியாவது தூக்கத்தை கொடுங்க, எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ரொம்ப அழுதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போக ரொம்ப 9 இருந்தான். அப்புறம் தலையில ஒரு பொட்டி போட்டதான் ஆண்டவரோட சுத்த கிருபை, அந்த இருமல் எங்க போச்சுன்னே தெரியல. கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நல்ல தூக்கத்தை கொடுத்து தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஆஃபீஸில்
அடிக்கடி சொல்லுவாங்க மெசேஜ் கொடுக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நான் எப்போதும் ஒத்துக்கவே மாட்டேன், நான் தகுதியாகல, நான் அதுக்கு பாசம் போட்டு ஜோம் அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன். போன வருஷம் வந்து நான் இப்படி நம்ம சபையில் யூத் பண்ணி சண்டே கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அம்மாட்ட சொல்லியிருந்தேன், அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்பா சொன்னா அவள் அங்கே இருக்கிற இடத்த ஜெபம் பண்ண சொல்லுப்பா, ஆண்டு வழியை தரக்கிற இடத்துக்கு கஷ்டம், ஆண்டு வழியை தரக்கிற இடத்துக்கு செய்யட்டும் அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு வரணும் வாங்கிச்சு, ஆனால் வர முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலை பலவீனமாகுது, ஒரு ஃபுல்லாக எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம். இந்த வருஷம் நான் 1ஆம் தேதி 6 ஒப்பு கொடுத்தேன். எஸ்ஸப்பா எனக்கு எங்கேயாவது நீங்கள் வழி தரேன், நான் உங்களுக்காக ஊழியர் செய்வேன்ப்பா. நான் இது வரைக்கும் நான் பிள்ளைங்க போயிட்டு இருக்காம இருக்கு, எனக்கு என்ன பண்ண தெரியல ஆண்டவர்னு ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு வந்து ஹாஸ்டல் பிள்ளைங்க மேலே ஒரு தனி பாரத்தை கொடுத்தார். பிள்ளைங்க எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்டல் கமிட்டியில் வந்து ரொம்ப ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு சூடாகவே போகும். பிள்ளைங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ஆண்டவர் பிடிக்கலாட்டு கடைசி என்ன ப்ளேம் பண்ணிடுவாங்க, நீ வந்து ஒழுங்காக மானிட்டர் பண்ண மாட்டேற, சூப்பர்விஷனே இல்லை பிள்ளைங்க இருக்கும் போது, நீ ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு போகிற அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி இன்னும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு சில பிள்ளைங்கிட்ட கேட்டேன், ப்ரேயர் பண்ண நீங்கள் வருவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டாயமாக கை யாருமே நடத்த மாட்டாங்க, சண்டே சர்வீஸே பெரியவங்க எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு வாஞ்சி இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் நான் வந்து அதுக்கு வேண்டிய பெர்மிஷனாக வாங்கிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே கிடச்சிருச்சு. டியூஸ்டே அன்னைக்கு 6 to 7 வாங்க ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க கூட பார்த்துக்கவும் ஆள் கிடையாது கூட வச்சுக்கிட்டு இவங்களுக்கும் ஒரே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் போட்டு 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி 2 பேரும் கையிலையும் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு முட்டி போட்டுட்டேன். ஒரு பிள்ளை கூட வரல, மணி 6:30 மணி ஆயிடுச்சு. ஆண்டவரே என்ன சாப்பாடு அப்பா ஞாபகம் வந்துச்சு. சரி அப்பா மாதிரி இதுதான் செய்யணும் போல இருக்குன்னு ஒரு வார்டன் மட்டும் என் கூட ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, நல்லா பாட்டு பாடி. ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரம் 17 பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு என்னன்னே தெரியாத அளவுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஜெபிக்க கற்று கொடுத்தாரு, அதற்காக ஸ்தோத்திரம். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து 100 பிள்ளைங்க 100 மக்களுக்கு மேலே வருவாங்க. நீ மெசேஜ் கொடுக்க முடியுமா, நாங்கள் எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நோன்னு சொல்ல முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட சுத்த கிருப்பை. அதுக்கு முந்தின நாள் தான் ரொம்ப சிக்காயிட்டான், சுத்தமாக தூங்கலை, அந்த மாதிரி ஒரு போராட்டம். ஆனாலும் யாருன்னு சொன்னாங்க, இது நீ ஜபத்திலேயே இது ஒன்றும் ஒரு போராட்டம், நாளைக்கு காலையில் போய் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. எனக்கு பயம் வந்துச்சு, சிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஆனாலும் ஆண்டவரோட சுத்த கிருபை கர்த்தர் அற்புதமாக இந்த நேரத்தில் ஒரு சாட்சியாக இருந்துட்டு அந்த ஊழியத்தையும் செய்ய கர்த்தர் பெரிய கிருபை செய்வதற்காக தேவன் நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. சாட்சியம் இருக்கிறதே நான் நன்றி துதிக்கிறேன். கடந்த வாரம் வந்து கத்தரவை கனிமணிக்கு ஒரு பாதுகாப்பாக அதுக்காக நான் நன்றி துதிக்கிறேன். போன வாரத்தில் நான் இங்கே வந்து என்னோட பாஸ்போர்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். அங்கே வந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷனால அது ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னாங்க. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி லாஸ்ட்டில் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக நான் படுத்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து எனக்கு இந்த வருஷத்தோட வாக்கப்பட்ட வசனம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக நம்ம சபையில் கொடுக்குற வசனம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே படுத்துட்டே யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே வந்து இந்த நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம், நான் வேற எந்த நேரத்தில் போய் நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், எல்லாம் கிடைக்கும் போது மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லை, இதுலேயும் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். நான் அப்புறம் வந்து அதே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். என் மனசில் இருந்த வாரங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டார். அதுக்காக நான் நன்றியை துதிக்கிறேன். அப்புறம் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்தது, ரொம்ப இருமலாக இருந்தது. மாதேஸ்வரம் ட்ராவல் போயிட்டான். எனக்கு நைட்டு வந்து திடீர்னு அம்மாவுக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே, ரொம்ப இருமலில் கஷ்டப்பட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ண ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்கள் அவங்க பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த இருமல் சளியிலிருந்து நல்ல விடுதலை கொடுங்க, நல்லா அவங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த 3 நாளும் வந்து நைட்டு நல்லா தூங்கவும் எந்த இருமல் எதுவும் இல்லாதபடி கர்த்தர் காத்தார். அதுக்காக நான் நன்றி துதிக்கிறேன். அப்புறம் நேற்று காலையில் வந்து திடீர்னு ஒரு 6 o'clock எழுந்திரிச்சு அம்மாவுக்கு ஒரு இருமலாக இருந்தது. திடீர்னு பாத்ரூமில் போய் வாமிட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏசப்பா நீங்கள் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு நல்ல சுகம் கொடுங்க, டாக்டர்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லை, இந்த இருமல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு. அப்புறம் நேற்று சாயங்காலம் கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து இப்படி இருமலாக இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னாங்க. அம்மா ஜபத்தில் நடத்துங்கம்மா, கர்த்தர் வந்து பலப்படுத்துவாருன்னு. அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் ஒரு இருமல் எதுவும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தார். அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா.
கூட ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்க சளி பிடிச்சாலே ஜுரம்லாம் வந்துடும். ஐயோ எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப கலங்கிட்டு இருந்தோம். கத்தர் சுத்த கிருபையில் அவங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாக கத்தர் அற்புதத்தை செய்தார். ஊழியர்களை எல்லாம் செய்யவும் அவங்களுக்கு கிருபைகளை கொடுத்தார். ஜெஃபின் நேற்று சும்மா இந்த ஒரு பாபா சூட் மாதிரி போட்டு விட்ருக்கேன். அதில் ஒரு பட்டன் இருந்தது. இவங்க எப்போ பார்த்து அதை எடுத்து கடிச்சிட்டே இருப்பான். அதை தள்ளி விட்டுட்டே இருந்தேன். ஆனால் இவங்க திடீர்னு பார்க்குறேன் அந்த பட்டனை காணும் அறுத்துருச்சு. அப்போ நினச்சேன் இந்த பட்டனை ஒழிஞ்சான்னு எனக்கு ஒரு பயங்கர பயம் வந்துச்சு. ஐயோ குழந்தை தொண்டையில் போய் மாட்டிட்டு இருக்குது, நம்ம விட்டுட்டோமே, இந்த ட்ரெஸ்ஸை போடாமையாவது விட்டோமேன்னு ஒரு பயங்கர கலக்கமாக இருந்தது. அப்புறம் இவங்க சொன்னாங்க, நீ கொஞ்சம் வீடை பெருக்கி பாரு, கீழே தான் இருக்கும், அவன் ஒழுங்கி இருக்கவே மாட்டான் அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவன் ஒழுங்கிட்டான், ஏதோ போய் அடைக்க போகணும்னு பயந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி பாயை தட்டும்போது அந்த பட்டன் இருந்தது. ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து கத்தத்திலே காத்த மாதிரி அடிக்கடி அவனுக்கு மூக்கடைச்சி சளி பிடிச்சி எனக்கு ஒரே பயமாக இருக்கும். நேற்று நைட்டு கூட அவனுக்கு தூக்கமே இல்லை, அடைச்சிக்கிச்சு. ஐயோ ஏசப்பா, எனக்கு இங்கே எழுப்பி போய் தொட்டில் ஆட்ட கூட எனக்கு பலனே யாரும் தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டே இருந்தேன். அவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து நாளை மாதிரி ஆண்டோட சாட்சி வர நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த வாரத்தில் வந்து எனக்கு திருப்பி ட்ராவல் ஆரம்பிச்சிருந்தேன். ஹைதராபாத் போக வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் இப்போ வருஷம் ஆரம்பிச்சோட எப்படி போகிறது அப்படின்றத யோசிச்சுருந்தேன். நினச்சி கூட பார்க்கல. திடீர்னு ஜெபி ஃபோன் பண்ணி நான் வந்து சென்னைக்கு வரணும். கரெக்டாக நான் வந்து 3 நாள் நான் வந்து ஹைதராபாத் போயிருந்துச்சு. அவன் வந்து 3 நாள் கரெக்டாக இங்கே வந்து இருக்க மாதிரி இருந்துச்சு. அது நினச்சி கூட பார்க்கல எப்படி இந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த டைமில் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ஜெபம் வந்துட்டு அந்த இடத்துல பண்ணிட்டு ஆண்டவரே எப்படி இந்த இடத்துக்கு நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணுறதும் எப்படி இருக்குன்னா, ஒரு ஊருக்காக நம்ம செல்லும்போது அங்கே இருக்க வெதர், அங்கே இருக்க தண்ணி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உடல் பலவீனங்களும் ரொம்ப இருந்துச்சு. ஸோ நேற்று நைட்டு தான் நான் வந்தேன். அதே போல் இந்த 3 நாட்களும் வந்துட்டு அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நான் கரெக்டாக நான் கிளம்புற அன்னையிலேருந்து நல்லா இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் எப்போ கேட்டாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இருந்துகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ண போகிறோம், எப்படி தனியாக போய் விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. திடீர்னு திரும்பி ஃபோன் பண்ணி எனக்கு பாஸ்போர்ட்டுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது, நான் வரணும், நான் வந்தால் தான் தருவாங்க, நான் கண்டிப்பாக வந்தாங்க. அதே போல கரெக்டாக 3 நாள் வந்து இருக்கவும், அம்மா கூட வந்து துணையாக இந்த உடலில் சரியில்லாத நேரத்தில் துணையாக இருக்கவும், இப்போ நான் கரெக்டாக நேற்று நைட்டு நான் வந்தேன். இப்போ இன்றைக்கி அவங்க கிளம்பி போகிறாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை தான் இது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆண்டவர் பாதுகாப்பாக இவள் நடத்தினார். அதற்காக ஆண்டவரை நான் கொடுத்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு சாட்சியாக இருக்கிறேன். கடந்த வாரம் இந்த வாரம் முழுவதும் அந்த ஊழியர்களை செய்ய கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக தேவனை எனக்கு முடிக்கிறேன். புதன்கிழமை அன்னைக்கு எம்பியானூரில் போய் அந்த கூட்டத்தை நடத்திட்டு வரேன். கர்த்தர் திருப்ப செய்தார். ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வந்திருந்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு திடீர்னு சொல்லிட்டு தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சளி பிடிக்க போதும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது போல் நல்லா சிவியராக பிடிச்சிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படியும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்து அவனை பார்க்க முடியாதனால எனக்கு மேலேயும் போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு மாரிசோ அன்றைக்கி ட்ராவல் போயிட்டான். அப்போது அங்கே போய் நம்ம படுக்க முடியலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது குழந்தை வர இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆண்டோடைய கிருபையினால தற்செயலாக வர கற்று கிருபை செய்தார். அதனால் அந்த நாட்களில் ஆண்டோடைய கிருபையினால கர்த்தர்களை வழிநடத்தினார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வெள்ளிக்கிழமை எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. வியாழக்கிழமை தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. வெள்ளிக்கிழமை நல்லா இருந்துச்சு. எப்படியாவது கூட்டத்தை போய் நடத்திட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா ஆயத்தங்களையும் செஞ்சுட்டு இருந்தேன். எல்லா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அந்த திடீர்னு சொல்லி உடம்புல ரொம்ப ஒரு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்னைக்கு ஒரு நாள் அவங்க பார்த்துக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்து கூட்டம் நடத்த முடியல. அப்படி அந்த நாளில் ஊழியத்துக்கு வர முடியாத விஷயங்களே ஆயிடுச்சு. அப்புறம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு
ஒரே இருமலாக இருந்தது. அதனால் நான் வீட்லேயே எந்த வேலையும் செய்யல, அப்படியே படுத்துட்டேன். படுத்து தூங்கி எழும்புறேன், எனக்கு தொண்டை ஃபுல்லாக கட்டிட்டு பேசவே முடியல, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இந்த வாரத்தில் வந்து பழம்பூரில் ஒரு ஜெபம் நடத்தணும், நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அந்த பழம்பூரை கூப்பிட்டுருந்தாங்களே, நமக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இன்னும் அந்த சனிக்கிழமை ஜெபத்தை மறந்து போயிட்டேன். நேற்று தினத்தில் காலையில் இப்படி இருக்குதே, நம்ம பழம்பூருக்கு எப்படி போவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்து ஜோம் ஆரம்பித்தேன். உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கே நம்ம ஒரு செய்தி கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணேன். நல்லா ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அப்போது அது வந்து இந்த வருஷம் தொடங்கி இது 2வது கூட்டம். நிறைய பேர் வாங்கியோடு வந்து பங்கு பெறாங்க. அதனால இந்த நிலைக்கு இந்த கூட்டத்தை நடத்தலன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட்டம் நடத்தலான்ட்டு உட்காந்துருந்தேன். ஒரே இருமல், கண்டினியூஸாக இருமல் எடுத்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ இருமல் அடிச்சுன்னா நம்ம எப்படி செய்தி கொடுக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே இந்த பிசாசு இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் சொல்லி என்னோட இந்த கூட்டம் முடியும் வரைக்கும் எனக்கு ஒரு இருமல் வரக்கூடாதுப்பா, நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய பெரிய கிருபை, அந்த நான் செய்தி கொடுக்கும் வரைக்கும் எனக்கு இருமல் இருந்துச்சு. அது கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து முடியும் வரைக்கும் ஒன்றும் இல்லாதபடி ஆண்டவர் என்னை அற்புதமாய் காத்து அந்த நேரத்தில் நல்ல வார்த்தைகளை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அது பிறகு ஃபோன் கூட சொன்னாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு காரியத்தை நேற்றைய தினத்திலையும் கர்த்தர் செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ போராட்டங்களை சாத்தான் உண்டாக்கினாலும் அவருடைய கிருபை கூட இருந்து மட்டுமா எங்களை வழிநடத்தி வர்றதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அவங்க குடும்பமாக எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்குன்னா இன்னைக்கு கூட நான் எப்படி வரப்போறேன்னு தெரியல, மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ கூட கொஞ்சம் சளியாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் நிறையா பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்துலேயும் ஆண்டோடைய கிருபை இந்த வாரம் முழுசும் எங்களை பாதுகாத்ததுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மாரிசும் இந்த வாரத்தில் கிளம்பி போகும்போது அவனுக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுலேருந்தும் கர்த்தர் நல்ல விடுதலை கொடுத்து இந்த நாளிலே எங்கள் குடும்பமாக தேவ சமூகத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் நான் எங்கள் ஆத்மாக்களுக்கு கொஞ்சமாக ஜீவிக்க நீங்கள் யாரும் ஜெபித்து கொள்படி கேட்டுக்கொண்டு சார். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்திருந்து பாடல்களை பாடும்போது காணிக்கைகளையும் தவறுகளையும் அவருடைய நாமம் கொடுப்படுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தொழில்கள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தொழில்கள் மறையும். சத்துரு கோட்டை வீடும், நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீடும், நீ ஜெபித்தது வந்து சேரும். கூடிய கதவு திறக்கும், நிற்கும் தடைகள் விலகும்.
நாட்கள் நீங்கும் மாவெளிச்சம் முன்பே உதிக்கும் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் கர்த்தரின் வாக்கு அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் கர்த்தரின் வாக்கு அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படித்த காரியங்களுக்காக பாஸ்டர் அவர்கள் நமக்கு ஜெபம் செய்வார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், அந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கிருபை இருந்ததற்காக ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிக்க மகிமைப்படுத்தப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வேளையில் மனிதர்களோடு பேசினதைகள் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாவரும் உட்காரலாம். அறிவிப்புகள். சாயங்கால ஜெபம் ஒவ்வொருவரும் அங்கங்கே இருந்து ஜெபம் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமக்கான சொந்தமான இடத்தை ஆண்டவர் தரும்படியாக அதற்காக உங்கள் தனி ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். நம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த ஊழியர்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே போல வெள்ளிக்கிழமைகளிலும் இருக்கிற இந்த உபவாச ஜெபம் நிகழ்ச்சி நடைபெறும். அதிலே வந்து தெரிந்தவர்களை அழைத்து வந்து உற்சாகத்தோடு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். பாஸ்டர்மாருக்கு நிறைய ஊழியர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய உடல்நிலைக்கும் அவர்களுக்காகவும் தொடர்ந்து நம்ம தனி ஜெபத்திலே நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் தேதி பழஞ்சூரில் வைத்து பெண்கள் எழுச்சி முகாம் இருக்கு. அதுக்கு பாஸ்டர் அழைக்கிறார்கள். அதற்காகவும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்மளும் போய் கலந்துக்கலாம். நம்ம சபையில் யாராவது ஃப்ரீயாக போய் கலந்துக்குவாங்க. 17ஆம் தேதி அதே போல கொட்டாமேடு கிராமத்தில் வைத்து அந்த சபையிலும் வந்து பாஸ்டர்மாரை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இருக்க பெண்கள் எழுச்சி முகாம்ல அதற்காகவும் இந்த விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியத்துல முதல்ல பெண்கள் எழுச்சி முகாம் ஆரம்பிச்சது நம்ம சபையில தான் முதல்ல ஆரம்பிச்சு அதன் மூலமாக ஒரு சபையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. முன்னாடி வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த பெண்கள் எழுச்சி முகாம் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சபையா வளர அவங்க சபையில வச்சு அந்த பெண்கள் எழுச்சி முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு கிருபையாய் இதுவரைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல சனிக்கிழமை என்ற அந்த வாட்ஸ்அப் ஜெபத்துக்காகவும் நம் ஜெபம் செய்வோம், பங்கு பெறுவோம். அதன் மூலமாக நிறைய சாட்சிகளை நாம் கேட்கும்படியாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளோட 39வது பெண்கள் எழுச்சி முகாமுக்கான இந்த ஜனவரி 26 இருக்கிற 39வது பெண்கள் எழுச்சி முகாம் அந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கும் நம் ஜெபம் செய்யலாம். அதற்கான நோட்டீஸ்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 39 ஆண்டுகள் இந்த ஊழியங்கள் நடைபெறுதுன்னு சொல்லும் போது வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நடந்துட்டு நான் நிறைய பேர் வந்துட்டு பிறந்து 2 வயசு 3 வயசு 4 வயசுல இருக்கும் போதுல இருந்தே பெண்கள் எழுச்சி முகாம் வந்து நம்ம சபையில நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு இத்தனை வருஷமா நடக்குதுன்னு வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவோ சோர்வு இருந்திருக்கும், எவ்வளவு இடத்துல ஆளே இல்லையா எப்படி நிறுத்திடலாமே அப்படின்னு இருந்தாலும் அப்படி இல்லாமல் நம்ம சபையோட ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருக்காங்க. ஒரு சபைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சில சபையில வந்து நல்ல ட்ரம்ஸ் கீபோர்டு அப்படின்னு இருக்கும், நல்லா ஏசி போட்டு இருக்கும். சில சபையில கூட்டம் பொங்கி வரும். ஆனா விசுவாசமான
ஒரு எந்த இடத்துலையுமே வந்து ஊழியத்தை வந்து ஆண்டவருக்காக ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து 50 வருஷம் சோர்வு இருந்தாலும் 40 வருஷம் சோர்வு இருந்தாலும் ஆண்டோடைய நாம மகிமைப்பட ஆண்டவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. நம்ம பண்ற ஊழியங்களை, சின்ன ஊழியமா இருந்தாலும் பெரிய ஊழியமா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சில இடத்துல வந்து எனக்கு 100 பேர் 200 பேர் இல்லைன்னா அந்த சபைக்கு நான் ஊழியம் பண்ண மாட்டேன், நிறைய பேர் இருந்தால் தான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம வந்து கேட்டிருக்கோம். சில பேர் வந்து நிறைய தசமபாகமே வராது, அப்போ எப்படி இந்த சர்ச்சில் போய் ஊழியம் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் விலகி ஓடி பார்த்துருக்கோம். ஆனால் ஊழியங்கள் வந்து யாருக்காக பண்ணுறோன்னா ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக முன்ன வந்து பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி ஆராதனை நடத்தி கீபோர்ட் போட்டு ஒரு விஷயமும் நம்ம சபையில் பண்ணுறது ஆண்டவருக்காக நம்ம பண்றோம். அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை ருசித்த பிறகுதான் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம நம்மளுக்கு நிறைய சோர்வுகள் வரும். ஏன்னா ஊழியம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது தான் நிறைய சோர்வு வரும். எல்லா இடத்துல இருந்தும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரும். 1% வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா 99% எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் தான் இருக்கும். பண்ணவே முடியாது, என்ன இது பண்ணி என்ன பிரயோஜனம், இதனால என்ன மாற்றம் நடந்துச்சு, இது மாதிரி நிறைய தேவையில்லாத சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஆண்டவருடைய ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு நீ முன்ன எடுக்கும் போது சத்துரு வந்து போராடுவான், சாத்தான் வந்து போராடிட்டே இருப்பான். அப்பதான் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு உடனே எக்கனாமிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிடும். என்னால பண்ண முடியுமா, இது பண்ண என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இல்லாட்டி காப்பாற்ற முடியும், நிறைய வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படி வருதுன்னா சத்துருக்கு வந்து நம்ம அதை தாண்டி நம்ம ஊழியம் பண்ணும் போது ஆண்டவருடைய நாமம் வந்து நம்ம பாஸ்டரே எடுத்துக்கிட்டோம்னா, நான் ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப யோசிப்போம். 2 பேர் வேலைக்கு போய் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆர்டி எஃப்டி என்னென்னமோ போட்டு சேர்த்து வச்சு எப்படியா பண்ணணும். ஆனால் பாஸ்டர் வந்து 4 பிள்ளைகளை வச்சு ஆர்டி எஃப்டி எந்த பேங்க்ல போறாங்க, இதே சபை விசுவாசி இதே கவுண்ட் தான். நம்ம சபை வந்துட்டு 500 பேர் இருந்து 100 பேர் ஆனது, எப்பயுமே 10-20 அந்த கவுண்ட்லேயே இருந்து 4 பிள்ளைகளையும் வளர்த்து எப்படி வளர்த்தாங்க. 4 பிள்ளை, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகும், ஒருத்தர் 2-3 பேர் MBA படிக்க வச்சு, கிறிஸ்டியன் ஸ்டடிஸ் படிக்க வச்சு 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம நினைச்சு பார்த்துருப்போம். நம்மளால இந்த காலத்துல யாராலுமே நினைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேர்த்து வைக்கணும், இது இவ்வளவு வந்துச்சுன்னா இவ்வளவு பிளானிங் தான் இருக்கும். பேங்க்ல போகணும், இப்படி பண்ணணும், இப்படி திட்டம் பண்ணணும், எதுவுமே இல்லை. ஊழியமும் பண்ணணும், வீட்டிலையும் பார்த்துக்கணும், எந்த இடத்துலயுமே சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு இந்த மாதிரி 39 ஆண்டு எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். 39 ஆண்டுன்னா 39 தான், எனக்கு 35 வயசு. நான் பிறக்கிறதுக்கு 4 வயசுக்கு முன்னாடி இருந்து ஜெமி பிறந்த வருஷம் நினைக்கிறேன், அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க 86ல். அப்பத்துல இருந்து ஒரு ஊழியம் நடக்குது அப்படின்னா எவ்வளவோ ஒரு பெரிய மகிமையான ஒரு விஷயம். அந்த ஊழியங்களை தொடர்ந்து பண்றதன் மூலமா தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பாஸ்டர்ஸ் பாருங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்து வந்திருப்பாங்க. எப்படின்னா, ஏன்னா ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்துட்டு சொபஸ்டிகேட்டடா இருக்காது. நேரா வந்து சர்ச்சை கட்டிட்டு நீங்க வந்து இப்படி அப்படி இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி விசுவாசிகளை சந்திச்சு ஆண்டவரோட ஜெபம் பண்ணி ஆண்டவர் தான் நடத்தினார். ஏன்னா ஆண்டவரோட உதவி இல்லாமல் நம்ம ஒரு ஊழியம் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்மளால எங்கேயுமே போகவே முடியும். அது நான் ரொம்ப நிறைய வந்து இடத்துல பார்த்துருக்கேன். ஏன்னா அப்பா இறந்த பிறகு நீதான் முன்னாடி நின்று நடத்தணும் எல்லாம் முடிச்சு தள்ளி விட்டாங்க. நான் யோசிச்சேன், நம்ம எப்படி போய் முன்னாடி நின்று போயிட்டு ஒரு பாட்டு நடத்துறது. ஏன்னா வந்து யாரா இருந்தாலும் முதல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு வெக்கம் இருக்கும், எப்படி பண்றது. நம்ம அந்த பக்கம் உட்காந்துருந்தோம், இங்க வந்து நடத்துறதுக்கு எப்படி பண்ணலாம், ஃபுல்லா இந்த டிமோட்டிவேஷன் தான். எப்படி பண்ண போறோம், சபையில் நான் போய் ஃப்ரெண்ட்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ல உட்காரதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் 2-3 வாரம் சேரை ஓரமா போட்டு ஓரமா உட்காந்துறது, எப்படி நம்ம போய் நிக்கிறது பண்றது. ஆனா பொறுமையா ஆண்டவர் தான் அந்த பலனை கொடுத்தாரு. ஏன்னா நான் வந்து வீட்லயே சும்மா உட்காந்து இல்லாம வேலைக்கும் போகணும், அங்கேயும் வந்து டிராவல் அப்படி எப்படி இருந்த போதிலும் தொடர்ந்து ஊழியம் பண்ணுகிறது. அந்த ஊழியத்தை பண்ணிட்டே அந்த வேலையும் பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சு, ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சு. சரி, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அந்த இடத்துல. ஏன்னா ஆண்டவரோட ஊழியத்தை நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து ஆண்டவரோட ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு இருந்த இடத்துல நம்ம எடுத்து பண்ணணும்னா அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களா இருக்கும். போராட்டம் வந்து 100% இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து நம்ம விலகி நம்ம ஊழியத்துல உற்சாகமா பண்ணோம்னா 200% நம்மளுக்கு வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையே மாறும். எப்படின்னா ஆண்டவர் அந்த மாதிரி தான் நம்மளை சாட்சியா இருப்பார். சாட்சியா இருக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கும். ஒருத்தரை பார்த்துட்டு அவங்க கிறிஸ்தவர்களா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சாட்சியா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், அவங்க கிறிஸ்தவர்களா இருக்காங்க, எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா அவங்களை வழிநடத்தி இருக்கிறார் அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால சபையின் ஊழியங்கள்ல கலந்துக்கிறதன் மூலமாக அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம சபையில ஊழியத்துல கலந்துக்க போறோம்னு சொன்னோம்னா பிரச்சனை வந்துட்டே இருக்கும், மனசோர்வு வரும், என்ன பண்ணனே தெரியலன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அதை தாண்டி வந்து நம்ம ஊழியம் பண்ணணும்.
இன்னைக்கு வந்து நம்ம சாய் வந்துட்டு நான் இனிமேல் ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே, அவன் வந்து நான் கீபோர்ட் போட போறேன், நான் இது பண்ண போறேன், அது சரி ஓகே. சபையில வந்து எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் எடுத்து பண்ணுங்க. நான் மாறி மாறி வேதம் வாசிக்கிறேன், சரி ஓகே. எதுவாக இருந்தாலும் வசனம் வாசிக்கும் போது டக்கு டக்குன்னு மாறி வரும், உடனே டிமோட்டிவேஷன் ஏற்படும். அந்த இடத்துல அதுதான் வந்து பிரச்சனை. அந்த மாதிரி தான் டிமோட்டிவேஷன் ஆகும். தப்பான வசனம் படிப்போம். நானும் தப்பான வசனம் படிச்சிருக்கேன், இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ல வந்து வசனம் படிக்கும்போது நம்ம பாஸ்டரா இருந்தாலும் சம்டைம்ஸ் என்ன ஆயிரும், சில குறிப்பு எடுத்து வந்திருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல பைபிள் திறக்கும் போது அந்த இடத்துல அந்த குறிப்பு இருக்காது, வேற வசனம் மாதிரி இருக்கும். இது நம்ம எழுதணுமே, ஆனா இது வந்து படிக்கும் போது வேற மாதிரி இருக்கே, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் போராட்டம். ஏன்னா உண்மையா ஒரு இடத்துல ஊழியம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால அதெல்லாம் தாண்டி நம்ம போக வேண்டும். அதனால எந்த இடத்துலயுமே டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நம்ம ஊழியம் பண்றது என்ன பிரயோஜனம், உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். இந்த பெண்கள் எழுச்சி முகாமுக்கு நிறைய ஆத்துமாக்களை நீங்க கூட்டிட்டு வாங்க. நம்ம சபையில நிறைய ஆசீர்வாதமான சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். போகும்போது நோட்டீஸ் வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களே நிறைய பேர் இந்த சபைக்கு இந்த ஊழியத்துக்கு கூட்டுவாங்க. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். நம்ம தொடர்ந்து தேவ செய்திக்கு செல்லலாம். டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் வந்து நமக்கு தேவ வார்த்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நாம் போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் நாலா திசையிலும் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். அந்த சூழலின் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற திடமான மனதோடு நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே நான் மேற்கொள்வேன், ஜெயிப்பேன், கடந்து செல்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு இன்றைக்கு தேவை. ஆமென். இன்றைக்கு நேற்று தினத்துல காலையில ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்துச்சு. அது ஒரு பாஸ்டரோட பையன், 31 years ஆகுது. 31 years. அந்த நைட்டு வந்து என்ன பண்ணிருக்கான், சர்ச் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு போயிருக்கான். 12:05 மணி நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது ஸ்பீட் பிரேக்கோ என்னவோ தெரியல, ஃபாஸ்டா போயிட்டு தெரியல, வண்டியிலேருந்து கீழே விழுந்து மண்டை அடிபட்டு ஸ்பாட் அவுட், அங்கேயே உயிர் போயிடுச்சு. அதை கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அந்த பையனுக்கு. அந்த குடும்பம் என்ன, அவங்க என்ன எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப அவங்க எப்படி அதை ஆற்றிக்கொள்வாங்க, அவங்க எப்படி அது வந்து வெளியே வருவாங்கன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். அவங்க ஒன்றும் இல்லை, ஜபத்துக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறான். வேற எந்த வண்டி வாகனம் அந்த ஆக்சிடென்ட் ஆகல, இடிக்கல. எப்படி பாருங்க, அந்த மரணம் சும்மா ஸ்பீட் பிரேக்ல இருந்து விழுந்து அவன் பின்னான் மண்டை விழுந்து அவன் மறைச்சு போயிருக்கிறது. ரொம்ப கஷ்டம். எந்த சூழ்நிலை எப்ப என்ன நமக்கு எடுக்கும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்ப நம்ம அழைத்தாலும் நாம் இங்க கண்ணை மூடினா அவருடைய பரலோக ராஜ்யத்திலே நாம் கண் திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் தேவனுக்கு நேராய் பரிசுத்தமாய் உண்மையாய் அது காணப்பட வேண்டும். ஆமென். தேவத்திலே எந்த நேரத்தில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு ஆண்டவரை இது பண்ணி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வாக்குவாதம் செய்வதில் பிரயோஜனம் கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை பார்த்தலே நாம் என்ன செய்யணும், பரிசுத்தமாய் காணப்படணும். பத்மா முதலியார் ஒரு இது கம்ஃபர்ட்னு சொல்லி யூடியூப்ல வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்ஃபர்ட்னு இது வந்து பத்மா முதலியாரோட பேத்தி அப்படின்னு என்ன சொல்ல, அற்புத ஊழியர் அவர் பேர் என்ன, ஜான் சாலமன் வந்து பேத்தி. அவங்க வந்து அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையனோட அப்பா வந்து இறந்து போயிருக்காரு. அவங்க அந்த பையன் காலையில 4 மணிக்கு ஏதோ ஃபோன் வருது, அவன் ஓடி போயிருக்கான். அன்னைக்குதான் அவன் கல்யாணம் நடக்குது. அந்த அப்ப நேரம் மார்ச்சுரியில போய் என்ன செஞ்சுட்டு அவங்க அப்பா வச்சுட்டான். யாருக்கும் இது சொல்லாம திருமணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா போய் அவன் மற்ற காரியங்கள்லாம் பாடுறான். அவன் சாட்சி சொல்லும்போது அந்த பையன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட ஏன் இப்படி நடந்துச்சு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. என்ன ஆண்டவர் செஞ்சாலும் அது நன்மைதான் செய்வார். கல்யாணம் காலையில நடந்துச்சு, எப்படி கல்யாணம் நடந்துக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்கிறதை பார்த்தேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன சொல்றேன்னா, நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதையே நான் எண்ணிக்கொண்டிருக்காதபடி அவையிலிருந்து நாம் ஜெயித்து தேவனுக்கு என்பதாக நாம் உண்மை உத்தமமாய் காணப்படுவோம். இந்த நாளிலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:27.
நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். பரலோக பிதாவே, தருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். நீ கொடுத்த வசனம் ஒவ்வொருத்துக்கும் பிரயோஜனப்பட ஆத்மாவில் பலப்பட கற்றுக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, உனக்கு திராணி இருக்கும்போது நன்மை ஒன்றை யாராவது கேட்கும் போது அது செய்யத்தக்கவர்கள், யாருக்கு அந்த உதவி போய் சேரணுமோ அவங்களுக்கு அது சேருதா, அந்த உதவி அவங்க தகுதியானதா கிடைக்குதான்னு பார்த்து அதை செய்ய வேணும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அநேகர் பார்க்கிறோம், நன்மையை நாடி யாரும் நம்ம கிட்ட வரும்போது நமக்கு பலன் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், இல்ல போன்னு சொல்லி விரட்டி விடுவதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் என்றால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. இன்றைக்கு அநேகர் பார்க்கிறோம், நமக்கு ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது நம்ம கொடுக்க மாட்டாங்களா, நம்ம இன்னும் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம சில பேருக்கு கொடுத்துருப்போம், திருப்பி என்ன செஞ்சிருப்பாங்க, இன்னும் கொடுக்க மாட்டாங்களா பார்த்துட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, இறக்கிற கிணறு என்ன செய்யுமா, சுரக்குமா. அப்ப நாம மத்தவங்களுக்கு கொடுக்கதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம், ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீ என்ன செய்ய, மற்றவர்களுக்கு நன்மை செய். ஹல்லேலூயா. திராணி, உனக்கு திராணி எவ்வளவு இருக்கோ, உன்னால எவ்வளவு முடியுமோ அதை நீ செய். ஒரு திராணிக்கு மேல ஆண்டவர் என்ன செய்ய சொல்ல, உனக்கு எவ்வளவு பலன். இந்த திராணின்னு சொன்னா இந்த பவர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பலன், ஸ்ட்ரென்த், உனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த காரியங்களை, நற்காரியங்களை செய்யுங்க சொல்லி. ஹல்லேலூயா. பவர்னு சொல்லும்போது பைபிள்ல நம்ம படிக்கிறோம், ஒரு நியாயசாஸ்திரி இருந்தான். அவன் எப்படி இருந்தான், ரொம்ப இருமாப்புலவனா இருந்தான். அவன் நல்ல ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் அவனை வச்சிருந்தான். அந்த விதவை போய் அவன் இடத்துல எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கூட கேட்க அவன் என்ன செய்யறான், செய்யவே மாட்டேங்கிறான். ஆனா அவன் எங்க இருக்கிறான், ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான். கர்த்தர் அவனே அந்த இடத்துல வைத்ததற்கான காரியம் யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனா அவன் செய்யாதபடி காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, நாம் இன்றைக்கு வாழ்கிற இடத்துல நாம் பார்க்கிறோம், அநேக அரசியல்வாதிகள், அதிகாரிகள் பற்பல இடங்களிலே காணப்படுறாங்க. அவர்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், சர்வீஸ் செய்யணும்னு சொல்லிதான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் செய்வது கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தை உணர்ந்தவர்களாய் எதை செய்யணுமோ, அந்த காரியங்களை யாருக்கு செய்யணுமோ அதை நன்றாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. திராணி உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை பேசும்படி நாம் செய்ய வேண்டும். திராணி என்ற பெயரை கேட்கும் போது சட்டசபையில நடந்த காரியம் நமக்கு தெரியும். ஆளுங்கட்சி தலைவரும் இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மோதி கொள்ளும் போது ஒரு பிரச்சனை வருது. அப்ப ஆளுங்கட்சி தலைவர் சொல்ற, உனக்கு திராணி இருந்தா நீ என்ன செய், ஜெயிச்சுக்காங்க, எங்களோட கூட்டணி இல்லாம உன்னால ஜெயிக்க முடியுமா. இவர் சொல்றாரு, நாங்க வந்ததுனாலதான் நீ என்ன செஞ்ச, ஜெயிச்ச. இதே பிரச்சனை போய் அப்ப திராணியார் அப்படின்னே ஒரு பேர் வந்ததே நாம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் கூட திராணி நம்மளுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. எப்படி நாம் நன்மை செய்ய வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நற்கிரியைகளை செய்வதற்காய், இல்லை என்றால் நன்மைகளை செய்வதற்காய் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பட்டிருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை எதற்காக படைத்திருக்கிறார், தேவன் நம்ம சிருஷ்டித்ததான நோக்கம் பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். எதற்காக, நன்மைகளை செய்வதற்காய், நற்கிரியைகளை செய்வதற்காய் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. செய்யத்தக்கவர்களுக்கு, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பாத்திரம் அறிஞ்சு செய்ய பிச்சை போடு. சில பேருக்கு என்ன பார்க்காம நம்ம செய்யறோம், தான தர்மங்களை செஞ்சோம், அவன் போய் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியாது. வச்சுக்கொண்டு சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு இன்னும் கூடுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யுங்க, மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யுங்க, உங்களோட திராணிக்கு தக்கதாய் நன்மைகளை செய்யுங்க. அதுவும் எப்படி, செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் செய்யாமல் இராதீங்க, செய்யத்தக்கவர்களுக்கு நன்மைகளை செய்யுங்க. ஹல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு பார்க்கிறோம் வியாதியாய் கிடைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் ஆஸ்பத்திரி ஊழியம் எல்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் இருக்கா, யாராவது போறாங்கன்னு தெரியல. சில பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல போகிறது இல்ல ஆஸ்பத்திரிக்குள்ள போனாலே வெளியே நின்றுறான், நீ வெளியே போ இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்றான். அதனால சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு காணப்படுது.
அப்ப நன்மை, வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிப்பது கூட ஒரு நன்மை. ஹல்லேலூயா. அநேகர் அதன் மூலமா சுகம் அடைகிறாங்க, இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்கிறாங்க. அவளை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நாம் வழிநடத்த முடியும். பரலோக ராஜ்யத்தில் அவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல தேவையுள்ளதான மக்கள், என்னென்ன தேவைகளோடு அநேகர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் உபத்திரவங்களிலே காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. அப்படி உபத்திரவங்களிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவிகளை, நன்மைகளை செய்ய வேண்டும். நீதிமொழிகளை நாம் பார்க்கிறோம், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட உன்னால விடுவிக்க கூடுமானால் நீ விடுவி. ஹல்லேலூயா. அதுவும் ஒரு நன்மைதான். அவருடைய ஜீவன் மரணிக்க போது அந்த மரணத்திலிருந்து அவளை காப்பதும் கூட ஒரு நன்மை. உங்களால கூடுமான மட்டும் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 10, 33, 34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த நல்ல சமாரியனுடைய கதை நம்ம யாரும் அறிந்ததான ஒன்று. ஒரு மனிதன் என்ன செய்ய பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அவன் கள்ளர் கையிலே அகப்படுகிறான். அந்த கள்ளர்கள் அவன்கிட்ட எல்லாவற்றையும் பிடுங்கி அவனை அடித்து உதைத்து குற்றுயிராய் அந்த இடத்திலே போட்டு சொல்லி சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த அவன் என்ன செய்யறான்? உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த சமயத்துல உதவி செய்வார் யாரும் இல்ல, அவனை உயிரை காப்பதற்கு யாரும் இல்ல. அந்த வழியாய் முதலாவதாக ஒரு ஆசாரியன் செல்கிறான். ஹல்லேலூயா. அவன் இருக்கிறத பாக்குறான், அப்படியே என்ன செய்யறான்? ஓரமா போயிடுறான். அவனுக்கு உதவி செய்யல. அடுத்ததாய் நாம் பார்க்கிறோம், ஒரு லேவியனும் அந்த வழியாய் கடந்து செல்கிறான். அவனும் அவனுக்கு உதவி செய்வதற்கு என்ன செய்யல, மனது வரவில்லை. அவனும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் சமாரியன் ஒருவன் அங்கே வருகிறான். ஹல்லேலூயா. அவன் வந்து அவன் ஓரமா போகாதபடி அவனுக்கு நேரா போய் அவன் குற்றுராய் கிடந்ததான அந்த மனிதனுக்கு அவன் என்ன செய்யறான்? காயங்கள், எண்ணெயை பூசி திராட்சை ரசத்தை வார்த்து அவன் காயங்களை ஆற்றுகிறான். ஹல்லேலூயா. அவன் அப்படியே தன்னுடைய சொந்த வாகனத்தின் மேலே ஏற்றி அவனுடைய சத்திரத்திலே கொண்டு போய் அவனை சேர்க்கிறான். சேர்த்தது மாத்திரமில்ல, அவன்கிட்ட சொல்றான், 2 காசு நாணயத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து, நீங்க இவனை என்ன செய்யுங்க? பத்திரமாய் காத்து கொள்ளுங்க, இவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யுங்க. இது பத்தலைனா கூட நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு வந்து மீதி காரியங்களை தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம், நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எவ்வாறாய் காணப்படுகிறோம்? அந்த லேவியனை போல, ஆசாரியனை போல காணப்படுகிறோமா? இல்லை என்றால் நல்ல சமாரியனாய் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் தேவன் தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த சமாரியன் அவனுக்கு உதவி செய்தான். இன்னும் தேவைன்னா சொல்லுங்க, நான் வரும்போது உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஹல்லேலூயா. நீங்க நன்மை செய்வதனால என்ன பலன்? வாசித்து பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அனுப்போம். பாருங்க, நன்மை செய்வதில் என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. ஏன் நம்ம சோர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் அது பிரதிபலனை நாம் என்ன செய்வோம்? அறுப்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு அந்த பிரதிபலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம சோர்ந்து போகாதபடி நன்மை செய்து கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் கூட மார்க் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். எந்த பலியும் உப்பினால் 9:41 மார்க். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு பாருங்க, ஒரு கலசம் தண்ணீரை நீங்க மற்றவர்கள் கொடுத்தாலும் கூட அதற்கான பிரதிபலன், அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கேட்டார். ஒரு கலசம் தண்ணீரை நீங்க கொடுத்தா கூட
தேவன் அதை என்ன செய்கிறார்? மறுபடியுமாய் பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:23 பார்த்து நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படியானால் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கிறதான நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டதான இயேசு கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கிறிஸ்துவினுடையவர்களாய் காணப்படுறார். அதுதான் யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. யோவான் 1:12 வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அவரை ஏற்றுக்கொண்டதானவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கிறதான நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 4:7 நாம் பார்க்கிறோம், நன்மை செய்வதனால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நன்மை செய்கிறதுனால நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே என்பது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம், அதற்கான மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 1:4 வாசிப்போம். முதலாவது நான் சொன்ன திராணி, எதுக்கான திராணி? நன்மை செய்வதிலே திராணி உள்ளவர்களாய். இரண்டாவது திராணி வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுதலுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிடுவதாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மற்றவர்களுக்கு வரும் துன்பங்களிலே அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? திராணி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், எல்லா அநேகர் பலவிதமான உபத்திரவங்களிலே காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா? ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு சொல்ல மாட்டாங்களா? நம்முடைய இருதயம் அதனால சமாதானப்படுத்தப்படாதா? சந்தோஷம் அடைய மாட்டோம் என்று சொல்லி அநேகர் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்ல, ஆடும் இல்லை. ஆமென். வசனம் சொல்லுது, தேவன் கிறிஸ்துவினுடையவர்களை, கிறிஸ்துவின் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தும்படி திராணியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் அது மாத்திரம் செய்யவில்லை, அதனால நம்மளுக்கு வர சகல உபத்திரவங்களிலும் தேவன் என்ன செய்கிறார்? ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவர் திராணியுள்ளவர்களாய் காணப்படும் போது நாம் படுகிற சகல உபத்திரவங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:3 வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆறுதல் பெற திராணி உள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. சகல விதமான ஆறுதலின் தேவன் நமக்கு ஆறுதலை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நம்மால ஆறுதல் அடைய முடியாத பற்பல காரியங்கள் பெரிய காரியங்களாய் காணப்பட்டாலும் கூட எல்லா விதமான காரணங்களுக்கும் சகல விதமான பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தேவன் நமக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2:16 வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நித்திய ஆறுதலை நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்தியம் என்றால் என்ன? அது ஒரு சர்டன் ஸ்டேஜ் மட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. நாம் பரலோகம் போனாலும் கூட நித்தியமாய் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு நித்திய ஆறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சகல உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய் தேவன் நமக்கு திராணியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் படும் உபத்திரவங்களிலும் கூட கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிரியைகளினாலும் கூட தேவன் நம்மை ஆறுதல் படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக திராணி 1 கொரிந்தியர் 10:16
13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவரிடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க திராணிக்கு மேலாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா? சோதிக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே நம்ம இருக்கிறோம். நம்மளோட சின்ன குழந்தை ஒன்று இருக்கும், பெரிய குழந்தை இருக்கும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா சின்ன குழந்தைய பார்த்து நம்ம என்னதான் செய்வோம்? சின்ன ஒரு வேலையை கொடுத்து இதை கொண்டு போய் எங்க வைமா அப்படின்னு சொல்லுவோம். பெரிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா தலைமையில தூக்கி வச்சு மேல கொண்டு போய் மாடி மேல போடு சொல்லுவோம் இல்லையா? தேவன் கூட பாருங்க, நம்முடைய திராணிக்கு மேலாக நம்ம என்ன செய்யல, சோதிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு இதுக்கு மேல கொடுத்தா அவங்களால தாங்க முடியாது. யோபுவை பார்க்கும்போது அவன் மிகப்பெரிய சோதனைக்குள்ளாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த சோதனையெல்லாம் அவன் தாங்கி ஜெயித்து வந்ததை பார்க்கிறோம். யோபுக்கு நேரிட்ட சோதனை நமக்கு நேரிட்ட நம்ம எல்லாம் தாங்குவோமானா தெரியவே தெரியல. ஹல்லேலூயா. இந்த சாதாரண ஒரு புண் வந்தாலே தாங்க முடியாது. போன வாரம் ஒரு குட்டி எனக்கு ஒரு காலில் ஒரு புண் வந்துச்சு. ஒரு வாரம் போகவே மாட்டேங்குது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகுதான் அதுல செஞ்சு போகுது. யோபு பாருங்க, சரீர தலையில இருந்து கால் வரைக்குமா என்ன செய்தது? பருக்களும் அழுகி போய் நாற்றம் எடுத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடாது. புதுசா யாருக்கும் தெரியாது, யாருமே சகிக்காத, யாருமே பிரச்சனை கண்டுபடாத சோதனை உங்களுக்கு புதுசா வரல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படியே சோதனை வந்தாலும் கூட அது தப்பி செல்லும் வழியை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு இல்ல, அந்த பிரச்சனையை கடந்து செல்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க, அவனை சிங்க கபியில போய் தூக்கி போடுறாங்க. ஏன் சிங்க கபியில தூக்கி போட்டீங்க ஆண்டவரே என்ன சொல்லி இது பண்ணல. ஹல்லேலூயா. ஆனா சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. பிரச்சனை வரதான் செய்யும், சோதனை வரதான் செய்யும். ஹல்லேலூயா. அந்த சோதனையில் என்று தப்பி செல்வதற்கு தேவன் வழியை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். அவர்களை எரிகிற அக்கினியிலே தூக்கி போடுறாங்க. ஆனாலும் கூட 4வது ஒருவராய் இயேசு அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சோதனை உங்களுக்கு வரும்போது அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய திராணியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை காலத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சோதனையை சகிக்கிறதான மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த சோதனையை தாங்கக்கூடிய திராணியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கொல்லாப்புக்கு பயம். மரணம் போன்ற சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய திராணியும் பலனையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை எல்லா ஆபத்துக்கும் சோதனைகளுக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்ததா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். பாருங்க, இங்க கொடுக்கிறதுல திராணி. ஹல்லேலூயா. இந்த மக்கதோனியா பட்டணத்துல இருக்கிறதான விசுவாசிகள், சபையில இருக்கிறதான விசுவாசிகள், அவங்க கொடுப்பதில் திராணி உள்ளவர்கள, திராணிக்கு மேலா கொடுக்கிறாங்க. அவங்க ரொம்ப அப்படியே கையில காசு வச்சுட்டு பெரிய பணக்காரங்களா கிடையாது. ஹல்லேலூயா. வசனத்துல 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. அதே அதிகாரம். சகோதரரே, மக்கெதோனியா நாட்டுக்கு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறேன். கொடிய தரித்திரம் உடையவர்களாய் பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தில் அவங்க இருக்கிறாங்க. கொடிய தரித்திரம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களுக்கு அப்படியே வச்சுட்டு பெரிய செல்வ செழிப்புல வாழ்ந்துகிட்டு ஆண்டருக்கு கொடுக்கறதுல அவங்க திராணி உள்ளவர்களா இல்ல. ஹல்லேலூயா. அவங்க உபத்திரவப்படுறாங்க, கொடுமைப்படுறாங்க, வறுமையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கொடுப்பதில் திராணில அவங்களுக்கு மிஞ்சி அவர்கள் கொடுக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே,
கொடுப்பதிலே திராணியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்திலே நாம் பார்க்கிறோம், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகத்தோட நீங்க செய்யுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுப்பதிலே திராணியுள்ளவர்களாய் இருங்க. ஹல்லேலூயா. அந்த விதவையை நாம் பார்க்கிறோம், அவளுடைய 2 காசு தான் இருந்துச்சு. அவளுக்கு அடுத்த சாப்பாட்டுக்கு வேற வழியில அந்த 2 காசையும் கொண்டு போய் என்ன செய்தார், அவர் ஆண்டவருக்கு என்று கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நீங்கள் திராணியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தசம பாகம் கொடுப்பதிலே, காணிக்கையை கொடுப்பதிலே ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதுல உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சபையில அநேக தேவைகள் காணப்படுகிறது. வெறும் காணிக்கை கொடுத்தா மட்டும் போதும், என் வேலை முடிஞ்சது, தசம பாகம் கொடுத்தா மட்டும் போதும், அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நிறைய தேவைகள், ஊழியத்தில் அநேக தேவைகள் காணப்படுகிறது. இடம் வாங்கலாம் இல்லையா, இல்லைன்னா ஒரு பொருள் வாங்கலாம் ஆலயத்துக்கு என்று. இதெல்லாம் பொருத்தனை பண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும், சபைகளுக்கு கொடுப்பதிலே முன்மாதிரிகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்க கொடுக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஆமென். கொடுப்பதிலே திராணியுள்ளவர்களாய் காணப்படுங்க. இந்த மக்கதோனியா சபையா தரித்திரத்திலும் கூட ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற மிகுந்த வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்கிட்ட இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை தேவனுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் அது பன்மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசித்து பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்க என்ன சொல்லு, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று செய்தி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. விசேஷமா அவன் கெட்டு போறவங்க கிட்ட அவன் போவதே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனை வணங்காதவங்கள்ட்ட அவன் போவதில்லை, தேவனை விசுவாசிக்காதவங்கள்ட்ட அவன் போவது கிடையாது. யார் தேவனை நம்புறாங்களோ, யார் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ, யார் நல்ல நடக்கையில இருக்கிறாங்களோ, யார் நல்ல தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளை தான் என்ன செய்யறான், அவன் சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவளை எப்படியாவது சோர்வுக்குள்ள ஆக்க வேண்டும், அவருடைய ஜீவியத்தை என்ன செய்ய வேண்டும், நாம் தரைமட்டமாக்க வேண்டும், தேவனுக்குள்ளே முன்னேறி செல்ல கூடாதபடி அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏதாவது சோதனைகளை அவங்களுக்கு தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இந்த பிசாசின் தந்திரங்களை பார்த்து மயங்கி விடாதபடி, ஏதேன் தோட்டத்திலே நாம் பார்க்கிறோம், சர்ப்பமானவன் என்ன செய்யறான், தந்திரமாய் அவன் ஏவாளை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதன் மூலியமாய் இன்னும் மனுகுலம் பாவத்திலே சிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆதாம் செய்த பாவத்தினாலே எல்லாரும் இன்றைக்கு என்ன செய்றாங்க, பாவிகளாய் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. தேவன் பாவத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் காணப்படுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த விதமான பலனை, அந்த திராணியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம், உபதேசங்கள் இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சபையிலே இன்றைக்கு நயவஞ்சகமாய் தந்திரமாய் சாத்தான் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இளைய சமுதாயம் இன்றைக்கு இந்த நயவஞ்சகமான உபதேசங்களை தான் என்ன செய்து, அதையிலே அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, அவங்க சினிமா பாடல்களை பாடி சபையில ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு கூட்ட மக்கள் உட்கார்ந்து தேவ நாம மையப்படுத்த சொல்றாங்க, அது எப்படின்னே தெரியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு சந்திரமாக ஆராதனைகளில் நுழைந்து கொண்டு என்ன செய்கிறது, மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான பிசாசு தந்திர செய்கைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விலகி நிற்க வேண்டும், எதிர்த்து நிற்க திராணி வீரர்களாய் காணப்படுகிறது. அதே அதிகாரத்தை 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நீங்க இதுல இருந்து நீங்க தரித்துக் கொள்ளணுமா சர்வாயுத வர்க்கம். ஏன் இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க
நீங்க என்ன செய்யுங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இடத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சர்வாதிகார வர்க்கம் என்ன சொல்லி கீழே கொடுக்கப்பட்டிருக்க வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 13-19 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, பிசாசை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் காணப்படுங்க. ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் இந்த வேளையிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்மை செய்வதிலே திராணியுள்ளவர்களாயிருங்க. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதீங்க. ஹல்லேலூயா. ஆறுதல் படுத்த திராணியுள்ளவர்களாயிருங்க. சோதனையை சகித்து அதிலிருந்து வெற்றி பெற திராணியுள்ளவர்களாயிருங்க. உதாரத்துவமாய் கொடுப்பதிலே திராணியுள்ளவர்களாயிருங்க. பிசாசை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாயிருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. திராணிக்கு தக்கதாக நீங்கள் உதாரணமாய் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. தேவனுக்கு கொடுப்பதிலே திராணியுள்ளவர்களாய் காணப்படுங்க. உற்சாகத்தோட கொடுக்கிறவன் தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே, இந்த மதிய வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை முதல் நேரம் வரைக்கும் பிரச்சனைகளோடு கூட வழிநடத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்குமாய் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தபடியால் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர, பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியம் ஆண்டவரை தழைத்து செழிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அநேக ஆத்துமாக்களால் நிரப்பப்பட்ட கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கிரேட்ட வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தாவே, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு செய்யாதது போல ஆண்டவரே, அநேகருக்கு நன்மைகளை செய்வதில்லை, நற்கிரிகளை செய்வதில்லை நாங்கள் திராணிகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் செய்வதற்கான திராணியை தேவனிடங்கள் கொடுத்து எங்களுடைய உபத்திரவங்களிலும் ஆண்டவரே ஆறுதல் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே ஆண்டவரே திராணிகளாய் காணப்பட தேவனின் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணிகளாய் காணப்பட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களை பொருட்படுத்துவீராக. இந்த நாளும் கூட கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது தேவ ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருக்கும் என்றும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு